LBWல எபிசோட் 57ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாத்தையன் நைட்டு படுத்திருக்காரு. அவர் அடுத்து வரப்போகிற கேம்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிக்கணுமே நினச்சி பயந்து போய் படுத்திருக்காரு. இதை பார்த்துட்டு ரங்கன் வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு. முதல்ல நீ தூங்குனாலே உன் மைண்ட் வந்து காம் ஆகும். மைண்டு காம் ஆகிடுச்சினாலே நீ எல்லா கேம்ஸையும் வின் பண்ணிடுவ அப்படின்னு சொல்கிறாரு. மாத்தையனும் அதை கேட்டுட்டு தூங்குறாரு. நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் டீமோட அடுத்த மேட்சை காட்டுறாங்க. வள்ளியும் லாராவும் இறங்குறாங்க. செம்மையாக அடிக்கிறாங்க. வள்ளி சும்மா கில்லி மாதிரி அடிக்கிறாங்க. ஒன்றுன்னா 4க்கு அடிச்சிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நட்ராஜை கூப்பிட்டு ருக்மிணி வந்து யாரெல்லாம் விளையாடுறாங்கன்னு அந்த ஷீட் எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீட்டை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த கேம் ரிஷி விளையாடணும், ஆல்சோ மாத்தையன் தான் டீமை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்து நட்ராஜ் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கு எல்லா விஷயத்துலையும் என்ன இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க, ரங்கனை மட்டும் அவன் இஷ்டத்துக்கு விடுறீங்க, என்கிட்ட மட்டும் நீங்கள் ஒன்றா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே ரங்கன் வந்து ரிசல்ட் காமிக்கிறான், நீங்கள் ரிசல்ட்டாக காமிக்கிறீங்க, அதனால் நான் இன்டர்ஃபியர் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால நட்ராஜுக்கு செம்ம கோபம் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ரிஷியோட அப்பா வினய் இருக்கார் இல்லையா, ஆக்டர் வினய், அவர் வந்து கிளம்பலாம், சரி எப்படி நம்ம பையனை விளையாட வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பலாம் ரெடி ஆகிட்டுருக்காரு. அப்போ மணி ஓடி வந்து ரிஷி நீ வாடா, நீ இன்னைக்கு விளையாடுற, ருக்மிணி மேமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதை கேட்டு ரிஷியோட அப்பா வினய் வந்துட்டு செம்ம ஹாப்பியாகிறாரு. உண்மையிலேயே ராம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் அந்த இடத்துல காமிச்சிருக்காரு. ஒரு பையன் விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நானும் போகலடா, நானும் விளையாட வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு ரிஷியும் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் டீம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. வள்ளி வந்து 72 நாட் அவுட், டோட்டலாக வந்து 162 அடிக்கிறாங்க. அடித்து அந்த கேமை வின்னும் பண்ணிடுறாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க 2 கேம்ஸ் வின் பண்ணியாச்சு. இந்த தேர்ட் கேமும் வின் பண்ணிட்டாங்க. இப்போது அடுத்து பாய்ஸ் மேட்ச் வரப்போகுது. பாய்ஸ் மேட்ச்சில் இப்போ மாத்தையன் கேப்டன் ஆகிட்டார்லேயே, அவர் வந்து டீமை செட் பண்ணிட்டுருக்காரு. பட் வேலு கூட ஏதாவது கிளாஷ் இருக்குமோன்னு பார்த்தேன், அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவர் பாட்டு கூலாக தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஆக்டர் வினய் ரொம்ப சந்தோஷமாக வந்து, அதாவது ரிஷியோட அப்பா வந்து சந்தோஷமாக வந்து கேலரியில் உட்காந்துடுறாரு. இப்போது ஃபஸ்ட் பேட்டிங் ஆடின அந்த நெல்லை டீம், இவங்க கூட MNC டீம் கூட விளையாட போகிறாங்கல்ல நெல்லை டீம், அவங்க வந்து 189 அடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஸ்கோர். இப்போ அதை இவங்க வந்து சேஸ் பண்ணுறதுக்காக ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாய்ஸ்லாம் இருக்கும்போது ரிஷி வந்து அப்செட் ஆகி உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து மணி வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுறாங்க ரிஷியை பார்த்து. அந்த மோட்டிவேட் பண்ணுற சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா டேய் உனக்கு ஆன்சைட்டி அட்டாக்லாம் வராதுடா, உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நீ நல்லா விளையாடுவ, உனக்கு சப்போஸ் அந்த மாதிரி அட்டாக் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீ பாரு, எங்கள் எல்லாரோட ஃபேஸையும் பாரு, என்னைய மாத்தையனை பாண்டுவை தங்கத்தை எல்லாரையுமே பாரு, எங்கள் எல்லாரோட ஃபேஸ் பார்த்தும் உனக்கு வந்து அந்த மாதிரி அட்டாக் வந்துச்சுன்னா தான் உனக்கு அட்டாக் வரும், அது வரலைன்னா உனக்கு இனிமேல் லைஃப்பில் எப்போவுமே அட்டாக் வராது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறாரு. எங்கள் எல்லாரையும் பார்த்தா உனக்கு ஸ்லெட்ஜிங் பண்ணுற மாதிரியா இருக்குது, நாங்கள் யாருமே உன்னை வந்து ஆக்டர் வினயோட பையனாக பார்க்கல, நாங்கள் எல்லாருமே உன்னை ரிஷியாக தான் பார்க்குறோம், நாங்கள் எல்லோரும் உனக்கு டீம்மேட்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருமே உனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக க்யூட்டாக அழகாக மோட்டிவேட் பண்ணுறாரு. இப்போது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாத்தையனும் வேலுவும் ஓப்பனிங் இறங்குறாங்க. மாத்தையனும் வேலையும் ரொம்ப அடித்து ஆடாமல் நிதானமாக ஆடுறாங்க. அப்போ தான் நம்ம கடைசி வரைக்கும் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷியை பார்த்துட்டு பசங்கள்லாம் டீஸ் பண்ணுறாங்க. ஹே அமுல் பேபிடா, எதனால அப்பா கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான், இப்போவே அழுதுட்டு ஓடுருவான், பார்த்து போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீமில் வந்து வேணும் ரிஷியை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. ரிஷிக்கு லைட்டாக ஒரு அப்செட் ஆகுது. அப்போ மணி சொன்ன ஒரு வார்த்தையும் நினச்சி பார்க்குறாரு ரிஷி. நினச்சி பார்த்துட்டு மணி, பாண்டு, மாத்தையன் எல்லாரோட ஃபேஸையும் பார்க்குறாரு. பார்க்கும்போது ரிஷிக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. அடுத்த பாலே 6 அடித்து வெளுத்து விடுறாரு ரிஷி. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் வேலு அவுட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் மாத்தையனும் அவுட் ஆகிடுறாங்க. அப்புறம் பாண்டு அவுட் ஆகி ஜாக்கியும் அவுட் ஆகிடுறாங்க. இப்போது ரிஷியும் மணியும் மட்டும்தான் விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ ரிஷி சொல்கிறாரு, ஸ்பின்னர்ஸ் வந்தால் நீ ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி என்கிட்ட கொடு, பேசர்ஸ் வந்தாங்கன்னா நீ அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லியும் கொடுக்குறாரு. இப்போ எல்லாமே நல்லா அடிச்சுட்டாங்க. கடைசி ஓவரில் 14 ரன் தேவைப்படுது 6 பாலுக்கு. மணி வந்து 2 சிங்கிள் அடிக்கிறாரு. ரிஷி வந்து ஒரு சிங்கிள் மட்டும் அடிச்சுட்டு ஒரு 4ம் அடிச்சிட்டாரு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 4 அடித்தா ட்ரா ஆகும், 6 அடித்தா வின்னுங்கிற மாதிரி ஆகுது. ஒரே ஒரு பால் தான் இருக்குது, லாஸ்ட் பால். ஸோ ரிஷி வந்து 6 அடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை கேட்ச் பிடிச்சிடுறாங்க. ஸோ இவங்க 3 ரன்ஸில் அவுட் ஆகிடுறாங்க MNC டீம். ஆனாலும் தங்கம் வந்து ரிஷியை கூப்பிட்டு செம்மையாக மோட்டிவேட் பண்ணுறாங்க. நீ சூப்பராக விளையாண்டடா, நீ உனக்கும் எனக்கும் கிரிக்கெட்னா எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும், நீ பண்ணது கேமே கிடையாதுடா, அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து பாய்ஸ் டீமில் எல்லாருமே வந்து ரிஷியை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் நட்ராஜ் மட்டும் வந்து கேலி பண்ணிட்டு போகிறாரு. சூப்பராக விளையாண்டடா, பட் என்ன யூஸ், வி ஆர் அவுட் ஆஃப் த டூர்னமெண்ட். ஏற்கனவே 2 கேம்ஸ் தோற்றுருப்பாங்க. இந்த தேர்ட் இதுலேருந்து எல்லாமே ஜெயிச்சா மட்டும்தான் வந்து அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் தோத்தனால இனிமேல் வி ஆர் அவுட் ஆஃப் த டூர்னமெண்ட்னு சொல்லிட்டு போகிறாரு. பசங்களாம் அப்படி முடிச்சுட்டு நிற்கிறாங்க. அதோடய முடிச்சுட்ருக்காங்க எபிசோட. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.